திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 5000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது திருவாரூர் பகுதியில் மழை நிலவரம் இவ்வாறாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? அவர்களது கோரிக்கை அரசிடம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு முழுவதும் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பணிகள் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். மாவட்டம் முழுவதும் தற்போது நெல் அறுவடை பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் முற்றிலுமாக வயலில் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர், விக்கிரபாண்டியம், குடவாசல், நீடாமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஓரிரு தினங்களில் அறுவடை செய்ய வேண்டிய நெற்பயிர்கள் அனைத்தும் 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக தரையோடு தரையாக சாய்ந்துள்ளது. ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் அறுவடை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக முற்றிலும் நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்துள்ளதென விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம், வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நேரடியாக அனுப்பி வைத்து கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லை என்றால் அடுத்த சாகுபடி பணிகளை தொடங்குவதில் விவசாயிகள் மிகுந்த சிரமம் அடைய வேண்டிய நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.